ஒருத்தன் உழவு செஞ்சுட்டான். உழவு செஞ்ச பிறகு அவனுடைய மனைவியோட கிளாஸை கைப்பற்றுச்சு. உழவு செய்த பிறகு அல்ல பொண்ணு மனைவியுடைய கை கணவன் மேல பட்டுருச்சு. மனைவி உழவு செஞ்சுட்டா, புருஷன் கை புருஷன் மேல பட்டுருச்சு. புருஷன் உழவு செஞ்சுட்டான், பொண்ணடி மேல பட்டுருச்சு. அல்ல சகோதரி மேல கூட பட்டுருச்சு. பெண்ணு தானே, பெண்ணும் அங்க வருது. அப்ப உழவு செய்து விட்டு பெண்களை தொட்டு விட்டால் உழவு நீங்கிவிடும் அப்படின்னு ஷாஃபி சொல்றாரு. பெண்கள் உழவு செஞ்சு தொட்டாங்கன்னு உழவு நீங்கிவிடும். அது ஹனபி என்ன சொல்றாரு, அது நீங்காது. உழவு செஞ்சுட்டு பெண்களை தொடுறதுனால என்ன செய்யாது, உழவு நீங்காதுங்கிற. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்ப ஷாஃபி இந்த மாதிரி செஞ்சுட்டு தொழுதாருன்னு வைங்க, அவர் தொழுகை செல்லாது. ஹனபியுடைய கருத்து பிரகாரம். எதுக்கு ஹனபியா சொல்றா, ஹனபி தான் இருக்கிறீங்க எல்லாரும் அதிகமா. அப்ப ஹனபிகள் விஷயத்துல உங்க கருத்து பிரகாரம் எது தவறோ, மாபெரும் தவறோ, எது பிழையோ, எதை செய்தால் ஒருத்தனுடைய தொழுகை பாழாகுமோ அதை தவறு என்று நீங்கள் சொல்லாமல் 4 மதுஹபில் ஏதாவது ஒன்றை பின்பற்றுகிறீங்க. நீ மதுஹப ஹனபின்னு சொல்லிக் கொண்டால் இதை செய், ஷாஃபின்னு சொல்லிக் கொண்டால் அதை செய். அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதை செய்ய எப்படி பண்ணி சொல்லுவேன்? அது தவறு என்று சொல்லும் போது நம்ம இப்படி சொல்லுவோமா? ஒருத்தன் வர்றான், உனக்கு நீ கோயிலுக்கு வேணாலும் போய்க்க, சர்ச்சைக்கு வேணாலும் போய்க்க, தர்காவுக்கு வேணாலும் போய்க்க, பள்ளிவாசல் வேணாலும் போய்க்க, இது ஒரு கொள்கையா? இப்படி சொன்னா இது ஒரு கொள்கையாண்டா? ஒரு கொள்கைன்னா யாரு கடவுளை யாரை வணங்குறோம் அடிச்சு சொல்றது ஒரு கொள்கையா? அதை வணங்கினாலும் அது, இதை வணங்கினாலும் இது, நம்ம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கும்ன்றான. அதுக்கும் மதுஹபுக்கும் என்ன வேறுபாடு? அப்ப மதுஹபுடைய அடித்தளம் எப்படி இருக்குது என்று சொன்னால், அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தங்களுடைய தவறு என்று எதை சொல்கிறார்களோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடிய வகையில் என்ன செய்யறது அமைந்திருக்கிறத பாக்குறீங்க. அதே மாதிரி நம்ம ஒழு செய்யறோம். ஒழு செய்யும் பொழுது ஒழு செய்யறோம்ங்கிற நீயத்து இருக்குன்னு கண்டிப்பா ஷாஃபி மதுஹபுல. ஹனபி மதுஹபுல நீயத்துங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஒழு செய்யறோம் இல்லையா, ஒழு செய்யறோம்ங்கிற அந்த எண்ணம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு எதுல இருக்கிறது? ஹனபி மதுஹபுல இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன்னா, நம்ம இருக்கும் மழை பெஞ்சிச்சு, ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், மழையில முழுசா நனைஞ்சிட்டோம். நினையும் பொழுது முகமும் கழுவப்பட்டுருச்சு, கையும் கழுவப்பட்டுருச்சு, மசவு செய்யறதெல்லாம் தாண்டி தலைபுறா தண்ணி ஊத்திருச்சு, காலும் கழுவப்பட்டுருச்சு. இப்ப ஒழுவுடைய எல்லா வேலையும் நடந்துருச்சுல. நடந்துறதுனால ஹனபி கருத்து பிரகாரம் அவர் அப்படி போய் தொழுவலாம். அவர் மழையில நனைஞ்சாரு, ஆனா ஒழு செய்யறோம்னு நினைக்கவே இல்லை, சும்மா போகும்போது நினைஞ்சிட்டாரு. ஒழு செய்யறோம் என்று உட்கார்ந்து அதுக்கு மெனக்கட்டு அது மனசால் நினைத்து கொண்டு அவர் செஞ்சால்தான் அது ஒழுண்டு ஆகும். இவர் ஒழு செய்யவே இல்லை, ஆனால் அவருடைய எல்லா காரியமும் நடந்து விட்டது. நடந்த உடனே ஹனபி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவனுடைய தொழுகை கூடும். ஏன் கூடும்? கழுவிட்டான்ல, மூஞ்ச கையை கழுவிட்டான்ல, தலைக்கு மசகு பண்ணிட்டான்ல, கால் ஈரமாயிடுச்சுல, அந்த காரியங்கள்லாம் நடந்துட்டதுனால அந்த தொழுகை கூடும் அப்படின்னு யார் சொல்றா? ஹனபி சொல்லிடுறாரு. அப்ப ஷாஃபி என்ன கேட்கிறாருன்னா, ஏண்டா உளுண்டா நினைச்சான், அவனே நினைச்சு பார்க்காத நேரத்தில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு உளுண்டா எப்படி ஆகும், மனசுல நீயத்தை இல்லையடா அப்படின்னு அவர் சொல்றாரு ஷாஃபி. இப்ப என்ன ஆகுது? ஷாஃபி என்ன பண்ணனே, ஹனபிக்காரன்ட்ட போய் தொழுகையை பாழாக்குறியடா, நீயத்தை இல்லையடா உனக்கு, இது ஒரு மதுகை, இது ஒரு கொள்கையாடா.